சந்தியா ராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாருவை பிணவரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இதை பார்த்த மகாலிங்கம் அவங்க மனைவியும் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா சந்தோஷமா வருவா, பொண்ணையும் மாப்பிளையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலாம், குழந்தை குட்டிகளோட அவங்க சந்தோஷமா வருவாங்க, நம்ம வாழ்க்கை குதூகலமா அமைய போகுதுன்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா இப்படி என்னடா மண்ணோட மண்ணா போயிருச்சேன்னு மகாலிங்கம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து மகாலிங்கத்தை பாக்குறாங்க. மகாலிங்கம் புவனேஸ்வரியை பார்த்ததும் பாத்தீங்களா மேடம், எனக்கு இருந்த ஒரே பொண்ணு இப்படி ஆகி போயிட்டாலேங்கிறாங்க. ஆமா, ரகுராம் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் இப்படி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டானே. சாரு சீனுவை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்பட்டா. அவள் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு ரகுராம் நல்லபடியாக அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தா எல்லார் கண்ணிலையும் இப்படி மண்ணை தூவிட்டாரே. உங்கள் பொண்ணை சாக தூண்டி விட்டு அந்த ரகுராம் குடும்பத்தை சும்மா விடாதீங்க. கைத்தில் தொங்க விட்டு அந்த பொண்ணோட சாவுக்கு பதிலாக அந்த குடும்பமே தூக்கில் தொங்குற அளவுக்கு அவங்கள நீங்கள் பதிலுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறாங்க புவனேஸ்வரி. இதை பாருங்க மகாலிங்கம், உங்கள் பொண்ணு சாவுக்கு காரணமான ரகுராம் குடும்பத்தை சும்மா விட்டுறாதீங்க. ரகுராம் தூக்கில் தொங்கணும். அது மட்டும் இல்லை, மாயா அவள் புருஷனை பிரிஞ்சு அவளும் காலத்துக்கு கண்ணீர் விடணும். வெறி அடங்குற வரைக்கும் அந்த குடும்பத்தை நீங்கள் பழி வாங்கினீங்கன்னா தான் உங்கள் பொண்ணோட ஆத்மா திருப்தி அடையும். ஆமாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ரகுராம் குடும்பத்தை நான் சும்மா விட போகிறது இல்லைங்கிறாங்க மகாலிங்கம். உங்கள் வெறியும் கோவமும் அடக்கக்கூடாது. அவங்கள நீங்கள் பழி வாங்குற வரைக்கும் இதே கோவத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க புவனேஸ்வரி. ரகுராம் வீட்டில் ஜானகி ரகுராம் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. ரகுராம் கண்ணுக்கு நேராக வந்து நிற்கிற மாதிரி எழுந்திருச்சு நின்று, எங்க வந்துட்டீங்களா, நீங்கள் இன்னும் சாப்பிடல, பசியோடு இருக்க மாட்டீங்க, வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அப்போ ரகுராம் காணாமல் போகிறாங்க. ஜானகி ஐயோ இப்போதானே இருந்தார் காணுமே அப்படின்னு சொல்லி பதறி அழுகுறாங்க. இதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே ஓடி வந்து சிவராமன் வந்து சொல்கிறாரு, அண்ணி அண்ணன் ஜெயிலில் இருக்காரு, அவர் எப்படி இங்கே வருவார், அவரோட ஞாபகமாகவே நீங்கள் இருக்கிறதுனால அவர் இங்கே இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அவர் தான் ஜெயிலில் இருக்காரு, யோசிச்சு பாருங்கிறாங்க. நீங்கள் அண்ணன் நினப்பிலேயே இருக்கீங்க, அதனால தான் அண்ணன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் கனவு கண்டு இருக்கீங்கன்னே. நீங்கள் வந்து சாப்பிட்டு நல்லா ஓய்விடுங்க, எல்லாம் சரியாக போயிடுங்கிறாங்க சிவராமன். ஜானகி ரகுராமன் நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, மாயா ஜானகியை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா, முதல்ல சாப்பிட வைன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ மாயா பெருமாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க, பெருமா நீங்க அழாதீங்க பெருமா, கொஞ்சமாச்சும் வந்து சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஜானகி எனக்கு எதுவுமே வேண்டாம் மாயான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணசந்து தூங்கிடுறாங்க. இங்க புவனேஸ்வரி குடும்பத்துல சரியான கொண்டாட்டத்துல இருக்காங்க. பசுபதி பார்த்துட்டு என்ன புவனா, என்னைக்கும் இல்லாத சந்தோஷம் உன் முகத்துல தெரியுதுங்கிறாங்க. ஆமா, அந்த ரகுராம் குடும்பத்தை எப்படி கதற விட்டுருக்கேன் பாத்தீங்களா, என்ன ஊருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சான்ல, என்ன சீண்டி பார்த்துட்டான். ரகுராம் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அந்த மகாலிங்க தான் நம்மளுக்கு துருப்புச்சிட்டு. இனிமே நம்ம ரகுராம் குடும்பத்தை சும்மா விடக்கூடாது, மகாலிங்கத்தை வச்சு தான் தூண்டி விட்டு அந்த குடும்பத்தை அழிக்கணுங்கிறாங்க புவனேஸ்வரி. பசுபதியும் புவனேஸ்வரியும் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுறாங்க. அண்ணே இது பத்தாதுன்னு மகாலிங்கத்தை ஏவி விட்டு இந்த ரகுராம் சீனு ரெண்டு பேருமே தூக்கில் தொங்கணும், அப்பதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். ரகுராம் வீட்டில் அங்கே நடந்த சோக கதையை நினச்சி யாருமே சாப்பிடாம இருக்காங்க. இதை பார்த்த பாட்டி ரொம்பவே அழுத்து வருத்தப்பட்டு இருக்காங்க. என் புள்ள அங்கே சாப்பிடாம கிடக்குறான், அவனை நினச்சி யாருக்கு தான் சாப்பாடு இறங்கும், அவன் சாப்பிடாம பட்னி கிடக்கும்போது நமக்கு மட்டும் எப்படி சாப்பாடு இறங்கும் சொல்லுங்க பார்க்கலாங்கிறாங்க. பாருங்கப்பா, நடக்கிறது நடக்கும், என் பையன் நல்ல எண்ணத்தோட தான் இருந்தான், அவனுக்கு நிச்சயமாக நல்லதுதான்ப்பா நடக்கும், நீங்கள் யாரும் சாப்பிடாம கிடக்காதீங்க, விடிஞ்சதும் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதாக இருக்கும், உடம்பு கெடுத்துக்காதீங்க, போய் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. அங்க சிவராமன் டைனிங் டேபிள பாக்குறாங்க. அங்க பார்த்தா பார்வதி ஒரு கட்டு கட்டிட்டு இருக்காங்க. நல்லா எந்த கவலையும் இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் சிவராமனுக்கு சரியான கோவம் வருது. கோவத்தோட அங்க சாப்பாடு சாம்பார் எல்லாமே அங்க கந்தரகோலமா தட்டி விட்டுறாங்க சிவராமன். இதை பார்த்த பார்வதி அப்படி திரு திருன்னு கோவத்துல பார்த்துட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்றதை இப்படி தட்டி விட்டுட்டாரேன்னு பாக்குறாங்க. சத்தம்னு சொல்லிக்கிட்டு பத்மா எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்து சிவராமன் கிட்ட, என்னப்பா என்ன சத்தங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் சாப்பாட்டியெல்லாம் தரையில கொட்டி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, அண்ணனும் சீனுவும் இங்க ஜெயில கிடக்குறாங்க, எல்லாரும் அவங்கள நினைச்சு வருத்தப்பட்டு சாப்பிடாம கிடக்குறோம், மாயா தானா அக்கா அம்மா எல்லாருமே சாப்பிடல, இவளுக்கு மட்டும் என்ன அப்படி சாப்பாடு வேண்டி கிடக்கு, கவலைங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம எப்படி தெனாவட்டா இந்த பார்வதி சாப்பிட்றா பாருங்கிறாங்க. ஏண்டா சாப்பிட்றதெல்லாம் ஒரு குற்றமானு கேட்குறாங்க பாட்டி. நம்ம எல்லாரும் கவலையோட இருக்கும்போது அவ சாப்பாடு செஞ்சிருக்கேன் சாப்பிடுவாங்கன்னு தெனாவட்டா சொல்லும் போதே எனக்கு சந்தேகமா இருந்தது. ஆனா இவ உண்மையிலுமே அக்கறைப்படுறவளா இருந்தா என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே இவ சாப்பிட்டுருக்கணும். ஆனா இவ என்ன பண்ணனா எல்லாத்துக்கும் முந்தி உட்காந்து வேண்டிய அளவு சாப்பிட்டுட்டு இருக்கிறா. டேய் சிவா, சாப்பிட்றதெல்லாம் ஒரு தப்பா, ஏண்டா இப்படி பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பத்மா. ஆமா, இப்படி எல்லாரும் சாப்பிடாம கிடக்கும்போது இவ மட்டும் சாப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தங்கிறாங்க சிவராமன். இங்க பாருங்க, துக்கம்னு இருந்தா அது நீங்க எல்லாரும் கவலைப்படுங்க, எனக்கு என்ன வந்தது, நான் அப்படிதான் சாப்பிடுவேங்கிறாங்க பார்வதி. துக்கம்ங்கிற பேர்ல எல்லாம் நாங்க சாப்பிடாம இல்லை, உண்மையிலுமே நாங்க துக்கமா தான் இருக்கோங்கிறாங்க சிவராமன். சரி, உங்க மாமாவையும் சீனவையும் ஒருவேளை ஒரு வாரத்துக்கு மேலே கூட்டிகிட்டு வர முடியலன்னா அதுக்காக நீங்கள் எல்லாரும் சாப்பிடாம பட்னி கிடந்தா சாவ போகிறீங்கன்னு கேட்குறாங்க பார்வதி. என்னடி சொன்னேன் அப்படின்னு சிவராமன் பார்வதி அடிக்க போகிறாங்க. பத்மா தடுத்து நிறுத்துறாங்க. ஏ சிவா, என்னது பொம்பளை சாப்பிடும்போது சாப்பாட்டை தட்டி விடுறது, பொம்பளையை போய் கை நீட்டுறது, இதெல்லாம் என்ன பழக்கம், துக்கம் யாருக்கு தான் இல்லாமல் இருக்குது, அண்ணனையும் என் பையனையும் தான் ஜெயிலில் வச்சுருக்காங்க, அதுக்காக நான் மட்டும் என்ன துக்கப்படாமையா இருக்கேன், நீ பேசுறதெல்லாம் சரியில்லைன்னு பத்மா சொல்லிட்டு இருக்கும்போது, இதை பாருக்கா எல்லாத்துக்கும் நீ தான் இவளுக்கு இடம் கொடுக்குற, அதனால தான் இவ இந்த திமிரில் ஆடிக்கிட்டு இருக்காங்கிறாங்க சிவராமன். இதை பாருங்க சித்தப்பா, பேச்சை வளர்த்தாதீங்க, பேச்சை இதோட விட்டுருங்கிறாங்க மாயா. மாயா பார்வதியை சாப்பிட சொல்றாங்க. இதை பாருமா, உன்ன மாதிரியெல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது,
நீங்க எல்லாரும் துக்கமா இருக்கீங்க. நான் மட்டும் எதுவுமே கவலை இல்லாம இருக்கேன். நான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படித்தானே சொல்லி காட்டுறீங்க. எனக்கு என்ன சாப்பிடறதுக்கு வழி இல்லாமயா நான் இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்த நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பார்வதி அங்கிருந்து கோவமா போறாங்க. மாயா தனாவை தனியா ரகசியமா கூட்டிட்டு போறாங்க. அப்ப தனா எங்க போற மாயான்னு கேக்குறாங்க. சொன்னா பயந்துடுவ, பேசாம என் கூட வாங்குறாங்க. சொன்னா பயந்துடுவேன்னா அப்ப பார்த்தாவே நான் பயப்படுவேன்ல. அப்ப நீ எங்க தான் கூட்டிட்டு போற சொல்லு மாயாங்கிறாங்க. நீ வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரு தூக்குல தொங்கிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மாயா. என்ன மாயா இது சாரு இறந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே, எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க தனா. பேய் பிசாசெல்லாம் கிடையாது, மனுஷனை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. முதல்ல வா சொல்றேன் அப்படின்னு சொல்லி மாயா தனாவை வழுக்க டைம் எடுத்துட்டு போய் பாக்குறாங்க. சாரு தொங்குன இடத்துல உனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னு கேக்குறாங்க தனா. தனா சாரு பட்டு புடவையில தானே தொங்குனா. ஆனா சாருவை தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போது ஈர புடவையோட வந்தா. தூக்குல தொங்க போறவ எதுக்காக குளிச்சுக்கிட்டு வந்தா தொங்கிருப்பா? கண்டிப்பா சாரு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது. கொலையா இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேங்கிறாங்க மாயா. இதை கேட்டதும் தனா என்ன மாயா சொல்ற, நீ நெசமா தான் சொல்றியாங்கிறாங்க. அட ஆமா தனா, இதோ இதுக்கு இந்த ஈரமண்ணு தான் சாட்சின்னு ஈரமண்ணை காட்டுறாங்க மாயா. மாயா இந்த ஈரமண்ணை கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்தா நம்புவாங்களாங்கிறாங்க. இதை கொடுத்தா நம்ப மாட்டாங்க. ஆனா மத்த சாட்சி எல்லாமே நம்ம திரட்டணுக்கான ஏற்பாட்டை நம்ம இப்பவே ஆரம்பிச்சா தான் கரெக்டா கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க மாயா. சீனுவையும் ரகுராமையும் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சீனு இது நாங்க செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரகுராம் இங்க பாருடா, புதுசா நீ எதையும் ஆரம்பிக்காம பேசாம அமைதியா வாங்குறாங்க. அடுத்த நாள் காலையில மாயாவும் சிவராமனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேங்கிறாங்க. இந்த பக்கம் தனா மணிவண்ணன் இவங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போறாங்க. இங்க பாட்டி சொல்றாங்க என் பையன் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும், எப்பவும் நல்லதையே நினைப்பான், நல்லதையே செய்வான், அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை வந்துருச்சு. அதை நினைச்சுதான் ஜானகி அழுதுகிட்டே இருக்கா. எப்பதான் ஒரு தெளிவுக்கு வருவான்னு தெரியல. ரகுராம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜானகி நிம்மதியா தூங்குவா, நிம்மதியா சாப்பிடுவாங்கிறாங்க. மாமா சொல்லிட்டாரேன்னு மனமேடையில வந்து உட்கார்ந்தா சீனு. அது ஒரு குத்தமா? எப்படியோ அந்த தெய்வம் தான் எப்படியாவது அந்த சாட்சியை கண்டுபிடிச்சு சீனுவையும் ரகுராமையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு பாட்டி வேண்டிக்கிறாங்க. மாயா சிவராமன் ரெண்டு பேரும் ஜானகி கிட்ட எடுத்து சொல்லி ஜானகியும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கிற ரகுராம ஜானகி போய் பாக்குறாங்க. என்னங்க இப்படி ஆயிப்போச்சு, எப்படியாவது மாயா சாட்சியோட வந்துருவா, எப்படியோ உங்களை காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் அழுகாத ஜானகி, உண்மை என்னைக்குமே தோற்று போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க மகாலிங்கம் வந்து ரகுராமுக்கு சாபம் விடுறாங்க. எங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ வைக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்க, அதை நிறைவேற்ற முடியலன்னா பேசாம இருந்திருக்கலாமே, என் பொண்ணை அநியாயமா கொண்டுட்டீங்களேன்னு கேக்குறாங்க மகாலிங்கம். என்ன ரகுராமா, உன்னால அந்த சாருவோட வாழ்க்கையே வீணா போச்சா, பறி போயிடுச்சா? நல்லவன்னு சொல்லி ஊருக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். ஆனா அந்த சம்பாரிச்சு வச்ச பேரெல்லாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்னையும் சரி உன்னோட தலையும் சரி நீ வாங்கி வச்சிருக்கிற நல்ல பேர் எதுவுமே உன்னை காப்பாத்தாதுன்னு சொல்லி சாபமிடுறாங்க புவனேஸ்வரி. மாயாவுக்கு ஏற்பட்ட சந்தேகம் இன்னும் வலுவாகுது. அது மட்டும் இல்லாம ஆதாரத்தோட வந்து நிக்கிறாங்க மாயா. அந்த ஆதாரத்தை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வர்றாங்க மாயா. அங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீதிபதி கிட்ட வந்து சொல்றாங்க. அங்க இருந்த புவனேஸ்வரி முதற்கொண்டு அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவ அப்படி என்ன ஆதாரம் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தா புவனேஸ்வரியோட நகை சாருவோட புடவையில சிக்கி இருக்கிறத புவனேஸ்வரியே கவனிக்கல. நகையை எடுத்து காட்டுனதும் புவனேஸ்வரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுதோ. அடக்கடவுளே, இதை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம்னு நினைக்கிறாங்க. ஆனா புவனேஸ்வரி தான் சாருவோட கொலைக்கு காரணம்னு மாயா புள்ளி விவரமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.